வெல்கம் வீவர்ஸ், இது நம்ம சேனல் வி ஹோம்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். இப்போ ஒரு 2 ஃப்ளோர் வீடு இன்றைக்கி சேலுக்கு வந்திருக்குங்க. எங்கே அப்படின்னா சேலத்தில் பொன்னமாப்பேட்டை, அதுக்கு அடுத்தது அள்ளிக்குட்டை, அந்த ஏரியாவில் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கூடிய ஒரு புதிதாக ரெடி ஆகிட்டுருக்கூடிய ஒரு புத்தம் புதிய வீடு இன்றைக்கி சேலுக்கு வந்திருக்குங்க. கீழே ஒரு 1 பிஹெச்கே, மேலே ஒரு 1 பிஹெச்கே. கீழே ரெண்டு நீங்கள் ஓனர்ஷிப்பாக இருந்துக்கிட்டு கீழே இருந்துக்கலாம், மேலே வந்து பார்த்திங்கன்னா ரெண்ட்டு கூட விட்டுக்கலாங்க. அது மாதிரி ஒரு 2 ஃப்ளோர் வீடு தான். இப்போ பாருங்கள், ஒரு பெரிய ஒரு ஹால், ஃப்ரண்ட் போர்ஷனில் கிச்சன் இருக்குது, எல்லாம் வாஸ்துபடி அமைச்சிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பெட்ரூமுங்க. இந்த பெட்ரூமுக்கு அட்டாச்சு டாய்லெட், பாத்ரூம் வசதி இருக்குது. ஒரு 2 ஃபேமிலி இருக்கிறீங்க அப்படின்னாலும் தாராளமாக தங்கிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா கீழே ஓனர் அது மாதிரி இருந்துட்டு மேலே வந்து ரெண்ட்டுக்கு விடுறதா இருந்தாலும் இந்த வீடு உங்களுக்கு நல்லா பொருந்துங்க. நல்லா ஒரு 2 ஃப்ளோர் வீடு தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இது ஃபேஸிங் வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு பார்த்த மாதிரி இருக்குதுங்க. வாசப்படி கிழக்கு பார்த்த மாதிரி இருக்குது. ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் லேண்டு, பில்டப் ஒரு 1500 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா வருங்க. ஒரு கிச்சன்லாம் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குங்க. இவ்வளோ ஒரு வாஸ்து முறைப்படி இருக்கக்கூடிய இந்த வீட்டை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஒரு ஸ்டெப்ஸு வெளியில் தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து அழகாக ரெண்ட்டுக்கு விட்டுக்கலாங்க. ஒரு நல்ல ஒரு வீடாக இருக்குது. இது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர். கீழே வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் பார்த்தீங்க, இது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோருங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது ஃபஸ்ட் ஃப்ளோரு. எல்லாம் ரெடி ஆகிட்டுருக்குங்க. இன்னும் ஒரு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் அதிகபட்சம் ஒரு 20 to 20 டேஸ், அதிகபட்சம் ஒரு 1 மந்த்துக்கு இது ஃபினிஷிங் ஆகிடுங்க. கீழே பார்த்தீங்களா அதே மாதிரி ஸ்ட்ரக்சர் தான் மேலேயும் இருக்குது. கீழே ஒரு 1 பிஹெச்கே வீடு, மேலே ஒரு 1 பிஹெச்கே வீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஃப்ளோர் வீடாக இருக்குதுங்க. ஸோ இது எல்லாமே டைல்ஸ் முதற்கொண்டு எல்லாமே நீட்டாக பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் மூவ் ஆகிட்டுருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 80% ஒர்க் ஆனது கம்ப்ளீட் ஆகிடுச்சிங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து பார்க்குறதா இருந்தாலும் தாராளமாக பார்க்கலாம். அடுத்து ஒரு 20 டேஸ்க்கு அப்புறம், ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல் ஃபினிஷிங் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இடம் பார்க்குறதா இருந்தாலும் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா ஒரு டோக்கன் மாதிரி போட்டு அட்வான்ஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் இது வீடெல்லாம் முடிச்ச பின்னாடி கூட உங்கள் பேரில் நீங்கள் கரையம் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் லீகல் கூட செக் பண்ணுறதா இருந்தாலும் செக் பண்ணிக்கலாங்க. பக்கத்தில் பாருங்கள், நிறைய குடியிருப்புகள் நிறைந்த ஒரு பகுதியாக இருக்குது. ஸோ நல்ல ஏரியாவாக இருக்குதுங்க. அதாவது பார்த்திங்கன்னா நேரில் பார்த்தா தான் அதனுடைய ஏரியா உங்களுக்கு லுக்கு தெரியும். ஸோ நான் நேரில் பார்த்ததுனால சொல்கிறேங்க, ஏரியா வந்து நல்லாயிருக்கு. ஸோ நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஒரு பிரதர்ஸாக இருக்கீங்க, அதை பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பி 2 பேர் இருக்கீங்க, ஒரு ஃப்ளோரில் வீடு வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்கன்னா அந்த செட் ஆகும் இந்த வீடு. இல்லை கீழே வந்து ஓனர் மாதிரி இருந்துக்கிட்டு மேலே ரெண்ட்டுக்கு விடுற மாதிரி ஒரு பர்பஸ் இருக்குது அப்படின்னாலும் இந்த வீடு உங்களுக்கு தாராளமாக செட் ஆகுங்க. 2 ஃப்ளோர் வீடு, படிக்கட்டு வெளியில் இருக்குது. ஸோ நல்லா இருக்குங்க வீடு பார்க்குறதுக்கு. ஸோ நல்ல ஒரு வீடு தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஃபர்தராக இதனுடைய டீட்டெயிலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே இருக்கிற மொபைல் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.